அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2020 இருந்து 2025 வரையிலும் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஸ்டினை டாபிக் வைஸாக பிரித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாலிட்டி பார்ட் 4க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றுகிறது? அதாவது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவது என்னது? துவக்க கல்வி. அதை பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையாக மாற்றுவது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா துவக்க கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 86வது சட்ட திருத்தம். எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 2002ங்க. சரிங்களா? அந்த 2002ல் போடப்பட்ட 86வது சட்ட திருத்தம் தான் துவக்க கல்வி பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையாக மாற்றுகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பொதுமக்கள் குறைதீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம். சரியா? மக்களுடைய குறை தீர்க்கக்கூடிய அதனுடைய ஹெட் ஆபீஸ், சரியா, டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சரவை செயலகம் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. மூன்றாவது கொஸ்டின், அடிப்படை உரிமைகளின் காவலன் கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பா, இந்திய குடியரசுத் தலைவரா, இந்தியாவின் உயர் நீதிமன்றங்களா, இல்லைனா இந்திய உச்ச நீதிமன்றமா? அடிப்படை உரிமைகளின் காவலன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம். சரியா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடிப்படை உரிமைகள் நமக்கு பாதிக்கப்பட்டா டைரக்டா எங்க போக முடியும்? உச்ச நீதிமன்றமே அணுக முடியும். அதற்காக அரசியலமைப்பு தீர்வாக உருவாக்கப்பட்ட ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷன் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அரசியலமைப்பு ரீதியான தீர்வு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இதற்கான ஆர்டிகல் 32 சொல்லி இருப்பாங்க. அப்பனா அது எங்க வழிவகை செய்தாமா? அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடைக்கலனா டைரக்டா எங்க போலாம்? உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நேரடியாக அணுக முடியும். அதனால பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, தவறான பொருத்தத்தை கண்டறிக. அதாவது சில பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனுடைய நோக்கங்களை பொறுத்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அகாலித்தளம், சரியா? அகாலித்தளம் அப்படிங்கிறது மத அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான், கரெக்டு தான். பொது உடைமை கட்சிகள் அப்படிங்கிறது பொருளாதார அடிப்படை, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பொருளாதாரம் போகணும், அதற்காக உருவாக்கப்பட்டதான் பொது உடைமை கட்சிகள். நாஜி கட்சி, சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இனவாத அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. மூன்றுமே ரைட்டு தான். சமதர்ம கட்சி பார்த்தீங்கன்னா பால்பேத அடிப்படை, சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா தவறானது. அப்பனா ஆப்ஷன் டி மட்டும் தவறானது. சரியா? எனது ஆப்ஷன் டி மட்டும் பார்த்தீங்கன்னா தவறா இருக்குது. மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியானது. முதல் மூன்றுமே ரைட்டுங்க. அகாலித்தளம் அப்படிங்கிறது மத அடிப்படை, பொது உடைமை கட்சிகள்னா பொருளாதார அடிப்படை, நாஜி கட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா இன அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்திய தமிழ்நாட்டை சார்ந்த பட்டியல் சாதியை சார்ந்த முதல் பிரதிநிதி. அதாவது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து முதல்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவைக்கு போறாராமா. எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1920ங்க. சரியா? புக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். யாருன்னு கேட்டாங்கன்னா MC ராஜா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சரியானதுதான். கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிதான். ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்கும் போது ஒரு தலைவர் 5க்கு மிகாமல் உறுப்பினர்களை கொண்டது. 1+5 அதான் பாத்தீங்கன்னா எனது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்துடைய கட்டமைப்பு. அப்படின்னா எதுங்க? முதல் 1வது மட்டும் சரியா இருக்குது. அப்படின்னா சரியானது கேட்கிறாங்களா? ஆப்ஷன் ஏ தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு எதன் கீழ் நிரந்தர அமைப்பாக ஆக்கப்பட்டது? அதாவது எந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையத்தை பாத்தீங்கன்னா நிரந்தர அமைப்பாக ஆக்கி இருக்கிறாங்க. எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 16(4). ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. ஆமா, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க
பரிந்துரை செய்யலாம். கண்டிப்பா. ஓர் உரிமையல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா. சரியா? இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட் இருக்குது. இது பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட மனித உரிமை பிரச்சனைகளை பற்றி தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட். அப்பனா முதல் மூன்றுமே சரியானது. சரியா? அப்பனா பாத்தீங்கன்னா எதெல்லாம் வருங்க? 1, 2, 3. சரியா? ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, அடிப்படை கடமைகளை பற்றி அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது? பார்ட் 4A அப்படின்னு கேட்டா எதுங்க? நம்மளுடைய டியூட்டியை பத்தி சொல்லக்கூடியது. சரியா? என்னது? பார்ட் 4A ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 51A. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 10 விதமான கடமைகள் சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒன்னு எஜுகேஷனை சேர்த்து 11 விதமான கடமைகள் இருக்குது. அடிப்படை கடமைகளுக்காக போடப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா சுரன் சிங் கமிட்டி. எத்தனை விதமான கடமைகள் அவர் பார்த்தா ரெக்கமெண்டேஷன்ல சொல்லியிருப்பாரு? 8 விதமான கடமைகள் அவர் ரெக்கமெண்டேஷன், சரிங்களா, பரிந்துரையில சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்றது கூட பாத்தீங்கன்னா அடிப்படை கடமையில சேர்க்கலான்னு அவருடைய பரிந்துரை இருக்கும். ஆனா அரசு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லவே இல்லை. அப்பனா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, கீழ்கண்டவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு, சரிங்களா, 1985 பாத்தீங்கன்னா திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் எல்லாமே பாருங்க. பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, ஜிவிகே ராவ். சரியா? ஜிவிகே ராவ். அடுத்தது எல்எம் சிங்வி. எல்லாமே பஞ்சாயத்து ராஜுக்கு உட்பட்டதா? எடுத்து எதுங்க வருங்க? பல்வந்த் ராய் மேத்தா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா, அதுக்கப்புறம் போட்டிருப்பாங்க ஜிவிகே ராவ் தான் பாத்தீங்கன்னா 1985. அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்எம் சிங்வி. சரிங்களா? 1986 போடப்பட்டது. சரியா? இது பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட கமிட்டி. அதுல நமக்கு 85ல எந்த கமிட்டி போடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிவிகே ராவுங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இந்தியா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வைக்கிறோம். அந்த எலெக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்கும் போது எதுங்க? ஆப்ஷன் சி தான். சரியா? இங்கிலாந்து நாட்டு நடைமுறை தான் பாத்தீங்கன்னா நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த கொஸ்டின், சமய சார்பின்மை என்ற சொல் வார்த்தையானது செக்குலம் என்பதில் இருந்து பெறப்பட்டது. அப்பனா எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? சமய சார்பின்மை அப்படிங்கிறது செக்குலம் அப்படிங்கிற வார்த்தை தான். இது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய லத்தீன். சரியா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, காரணம் மற்றும் கூற்று. சரிங்களா? கேட்கிறாங்க. காரணம் மற்றும் கூற்று. அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை நாள் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. பிரியாம்பலை பத்தி தான் கேட்கிறாங்க. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா சரியானதா முகப்புரை தான் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா இங்க கொடுத்திருக்கிறாங்க. காரணம் மற்றும் அதற்கான கூற்று இரண்டுமே பார்த்தா சரியா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் இதற்கான விடையும் கூட. கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட விருது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. சில டைம் இப்படிப்பட்ட கொஸ்டினும் வருது. இதுல என்ன பண்ணணும்? மெமரி தான் பண்ணணும். கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2018ங்க. ஆப்ஷன் சி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. 2018 தான் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட விருது அப்படிங்கிற ஒரு விருதை பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த கேள்விங்க, திரு ஜெயபிரகாஷ் நாராயணால் 1977 தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா ஜேபி நாராயணன். எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1977ங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜனதா கட்சி. சரிங்களா? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் பாத்தீங்கன்னா சரியான விடை. ஜேபி நாராயணன் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாராமா? ஜனதா பார்ட்டி 1977ங்க. அடுத்த கொஸ்டின், நவீன ஒடிசா எந்த ஆண்டு உருவானது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடியது 1936ங்க. சரிங்களா? நவீன ஒரிசா பாத்தீங்கன்னா எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1936. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்சிஆர்பி ரிப்போர்ட் 2022 பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. எந்த ஆண்டுக்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2021க்கு. குடிபோதையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பதில் எந்த நகரம் பாத்தீங்கன்னா முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா
லூதியானா. சரிங்களா? எங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது. அதாவது என்சிஆர்பி 2022 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. 2021ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட். எதற்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஆல்கஹால் சாப்பிட்டு வண்டி ஓட்டுவாங்க. அப்ப ஆக்சிடென்ட் ஆவறதுனால ஏற்படக்கூடிய உயிரிழப்பு. இதுல இந்தியாவில எந்த நகரம் அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது லூதியானா. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளுடைய முகவுரையில் இருக்கக்கூடிய கடைசி வரி அப்படின்னு கேட்கிறாங்க. இவ்வழியாக அரசியல் அமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி இயற்றி நாட்டிற்கு அளிக்கிறோம். நாட்டிற்குன்னு வராது. இவ்வழியாக அரசியல் அமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். சரிங்களா? இதுதான் சரியானது. இங்கேயும் வருதா நாட்டிற்கு, அப்புறம் இதுவும் சரியில்லை. அடுத்தது தேசத்திற்கு, அதுவும் வராது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முகவரையுடைய பிராமலுடைய இறுதி வரிகளா இருக்கக்கூடியது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏதோ படிச்சுட்டு போறோம், கடைசியா பிராமல் வந்து என்ன பண்றாங்க பாருங்க, இறுதி 2 வரிகளை கொடுத்துட்டு இது எது சரியானது அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தயாரா தான் இருக்குது. அடுத்தது, கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து சரியான கூற்றினை கண்டறிக. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும். சரியா? எழுதப்பட்டது. அப்படின்னா இரண்டாவது தவறாத்தான் கொடுத்திருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல். அப்பனா மூன்றாவது ரைட்டு தான். சரியா? அப்ப நான் சரியான கூற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 3வது ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்புடைய புதுவகையான இயல்பு என விவரித்தவர் யார்? சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுவகையான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். சரியா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா புதுவகையான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்னு சொல்லியிருப்பார். யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் அவருடையது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான். சரியா? மேயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநகராட்சி தான். மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தான் வருவாங்க. உள்துறை அமைச்சகம் கிடையாது. சரியா? இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்பவர். ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, ஒரு பொறுத்துக மாடல் வந்து பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிகல் 156, 155, 157, 161 இது எல்லாமே யாரை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்னரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அவருடைய அதிகார அமைப்புல என்னென்ன ஆர்டிகல்லாம் இருக்கக்கூடியது அதை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. 156 எதை பத்தி சொல்லுனா ஆளுநருடைய பதவி காலம். 156க்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது, அதாவது பாத்தீங்கன்னா ஆளுநரின் பதவி காலத்தை பத்தி சொல்லக்கூடியது. அதே ஆர்டிகல் 155 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய நியமனம் தொடர்பாக. சரியா? 2வது வந்து பாத்தீங்கன்னா 3வது மேட்ச் ஆகுது. அடுத்தது 157 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள். அவருக்கு என்ன தகுதி வேணுமாமா? 35 வயது இருந்ததுலாம் கண்டிப்பா என்ன பண்ணலாம், கவர்னராக அப்பாயின்ட் பண்ணலாம். சரியா? கான்ஸ்டிடியூஷன்ல வேற ஏதாச்சும் தகுதி இருக்குதான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஏஜ் மட்டும்தான் 35 வயது. ஆனா ஒரு மரபா என்ன ஃபாலோ பண்ணுவாங்களாமா, அது ஒரே மாநிலத்தை சார்ந்தவர் அந்த மாநிலத்துக்கே ஆளுநராக நியமனம் செய்ய முடியாது. அது நமக்கு தெரிஞ்சதுதான். சரியா? 2 3 4. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 157க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் செய்வதற்கான தகுதிகள். அதே 161 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய மன்னிப்பு செய்யக்கூடிய அதிகாரம், அதாவது பார்டனிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மன்னிக்கக்கூடிய அதிகாரம். அப்படின்னா 2 3 4 1. சரியா? 2 3 4 1 ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 156 ஆளுநரின் பதவி காலம். 155 ஆளுநருடைய நியமனம் தொடர்பானது. அதே 157 ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள். அதே 161 ஆளுநரின் மன்னிக்கக்கூடிய அதிகாரம். சரியா? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 1 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, லோக்பால் மசோதா முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியா? லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னு கேட்டா எந்த வருஷங்க?
கமெண்ட்ல வந்து பார்த்தா சொல்லுங்க. நான் எழுதல, கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 1968 சரிங்களா. 1968ல வந்து பாத்தீங்கன்னா என்னது லோக்பால் அதுக்குண்டான மசோதா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா மக்களவையில் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. பின்னால வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர் வந்து பார்த்தா பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன பண்றாங்க அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜனாதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா யாருங்க மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில். அது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லோக்பால் சட்டம் எந்த வருடம் வரப்பட்டது, எந்த ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் அளித்தார் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அடுத்ததுங்க ரிட் பேராணைகள் அதனுடன் பொருத்தமான சரியானதை பொருத்துக. சரிங்களா, 4 விதமா கொடுத்துட்டாங்க. கட்டளை, நீதி, பேராணை, ஆட்கொணர்வு, நெறிமுறை உறுத்தக்கூடியது, தடை செய்யும் நீதி, பேராணை. சரிங்களா, மொத்தம் ஒரு 4 விதம் கொடுத்துட்டாங்க. முதல் இருக்கக்கூடியது கட்டளை, நீதி, பேராணை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கட்டளை இடுதல் அல்லது ஆணையிடுதல் 3. ஆட்கொணர்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா உடலை கொண்டு வருதல், ஆள் எங்க இருக்கிறாங்களோ அவரை கொண்டாந்து சேர்ப்பாங்க. சரிங்களா, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா 4வது. அதே நெறிமுறை உறுத்துறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுன்னு கேட்டாங்கன்னா சான்றிதழ் அளித்தல். சரிங்களா, 2வது. அதே தடை செய்யும் நீதி பேராணை அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறுத்துறது. சரிங்களா, தடைனா என்னது நிறுத்துதல் 1வது. 3, 4, 2, 1 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது? அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் மாநில மறுசீரமைப்பு எதை டூலா யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களுடைய மொழி அடிப்படையில் தான். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எப்பங்க 1956 நவம்பர் 1. மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1956 நவம்பர் 1. 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. மொத்தம் ஒரு 3 கமிட்டி போட்டிருப்பாங்களா, எஸ்கே தார், ஜேவிபி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் அலி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரிப்போர்ட்ல கடைசி என்ன சொல்லியிருப்பாரு, மொழியின் அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபசல் அலி கமிஷன். சரிங்களா, ஃபசல் அலி தான் வந்து பாத்தீங்கன்னா மொழியின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எது மாநிலங்கள் மறுசீரமைக்கலாம் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டா ஃபசல் அலி. 1953 உருவாக்கப்பட்ட கமிட்டிங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா எழுத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. சரியானதா? மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2003ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. அமெண்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலங்க. மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும் அப்படின்னு கேட்டா அது தவறானதுதான். மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சரியானதுதான். 1 மற்றும் 4வது வந்து பாத்தீங்கன்னா சரியானது. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழுவினை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைகளை ஏற்படுத்துதல். சரியானதுதான். கிராம பஞ்சாயத்துகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டது. அதுவும் சரியானதுதான். ஜில்லா பரிஷத் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாது. சரியா, ராங்கான ஸ்டேட்மெண்ட். சரியா, முதல் 2 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்குது. அப்பனா 1, 2 இந்த மட்டும் கரெக்ட்னா எதுங்க, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, தகவலை பெறும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மையாகும்? அதாவது ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா சொல்ல போனா எதை பத்தி சொல்றாங்களாமா, ஆர்டிஐ ஆக்ட் பத்தி சொல்றாங்க. சரிங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம். விண்ணப்பித்த நாளில் இருந்து 30 நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற தகவல் அவங்க கொடுக்கணும். சரியானதுதான். ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவலுக்கு 48 மணி நேரம் தான் டைம். சரிங்களா, அதுவும் சரியானதுதான். உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் ஆகும் அப்படின்னு கேட்டா அதுவும் சரியானதா. சரிங்களா, 3மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியானது. சரி, ஓகே. அப்ப நான் விண்ணப்பிக்கிறதுக்கான காசு ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. எவ்வளவுங்க, 10 ரூபாய் ஸ்டாம்ப். அதே வந்து பாத்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த 10 ரூபாய் ஸ்டாம்ப், அந்த 10 ரூபாய் கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. சரியா, அப்பனா இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா சரியானதுதான். சரியா, 1, 2, 3 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். கண்டிப்பா அவங்களுடைய வேலை, முக்கியமான வேலையை வந்து பாத்தீங்கன்னா அதுதான். குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிகளிடம்
தொடர்பினை பராமரித்தல், அது அவங்களுடைய வேலை தான். சரியா? அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கலை தீர்த்து வைத்தல், இது அவங்களுடைய வேலை கிடையாது. சரியா? முதல் 2 தான் அவங்களுடைய வேலை. அப்பனா 1 மற்றும் 2வது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியானது. 1 மற்றும் 2வது, அப்பனா ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவு மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுக்கான பினான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிதி பகிர்வு அதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 264, ஆர்டிகல் 293 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. சரிங்களா? இதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் கூட. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? ஆர்டிகல் 264, 293. சரிங்களா? இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு அப்படின்னு கேட்டா எதுங்க? மாநில பெண்கள் வள மையம், மாநில மகளிர் ஆணையம், ஒரு நிறுத்த நெருக்கடி மையம், மகிழா சக்தி கேந்திரா. அப்படின்னா என்னங்க? மாநில மகளிர் ஆணையம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. தமிழக உள்துறையினால் இ சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? இ சலான் அப்படின்னு கேட்டாங்கன்னா போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதுங்க? இ சலான் அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதாவது ஆன்லைன் மூலியமா என்னோடுவாங்க ஃபைன்லாம் போடுவாங்களா, அந்த முறைதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்றாங்களாமா தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்குள்ள இருந்து எடுத்திருக்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வேற வழி இல்லை. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சார்பா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கு, நாம படிச்சுதான் ஆகணும். அடுத்ததுங்க, கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலத்துக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதற்கு வந்து பாத்தீங்கன்னா முதன்மை அதிகார வரம்பு, அதாவது ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்துக்கு இடைப்பட்ட பிரச்சனை, மாநிலம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேசிய லெவலில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அங்க அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து வைப்பதற்காக, அதாவது சென்ட்ரல் அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கான பிரச்சனை, ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கான பிரச்சனை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதன்மை அதிகார வரம்பு. இதன் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்றாங்களாமா உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து வைக்கிறாங்க. அதிகாரம் அங்கதான் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தா சரியான விடை. முதன்மை அதிகார வரம்பு. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க? தமிழ்நாடு தான். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பெண்களுக்கு சொத்துரிமைக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு 1989. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க. மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் அப்படின்னு கேட்கிறாங்க. கரெக்ட் தான். முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுவும் சரிதான். ஆனா அதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்குது. சரியா? எனது மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமா தான் இருக்குது. அதற்கான காரணமா அப்படின்னு கேட்டா காரணம் தவறு. சரிங்களா? கூற்று சரி, காரணம் வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. மாறுபட்ட ஒன்று சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை ஆர்டிகல் 25 28. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை ஆர்டிகல் 32. நமக்கான சுதந்திரம். சரிங்களா? 19 எல்லாமே வரும் பாத்தீங்களா, 22 வரையிலுமே. அடுத்தது சொத்துரிமை. சரிங்களா? எங்க வச்சிருப்பாங்க? 307 வச்சிருப்பாங்க, 31 தூக்கி. அப்பனா முதல் 3மே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமையில வரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா லீகல் ரைட். அப்பனா இதுல மாறுபட்ட ஒன்று அப்படின்னு கேட்டா எதுங்க? சொத்துரிமை. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. தமிழ்நாடு அரசு 1983 ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது. சரிங்களா? இயரே தவறா இருக்குது. என்ன இயர்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கமெண்ட்ல வந்து பார்த்தா இயரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க.
அரசு அமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வுகளை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகிறது. அதாவது ஷெட்யூல் 7 வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். சரிங்களா, 3 வகையான பட்டியலை சொல்லியிருப்பாங்களா, அதுவும் சரியானதா. அதிகார பகிர்வு மத்திய மற்றும் மாநில உறவுகளின் அச்சாணி. சரிதான், சரிங்களா, 2 பேத்துக்கு அதான் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு பலமா இருக்கக்கூடியது. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. ஆமா, மாநிலம்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளதான், மத்திய அரசுனா இந்தியா முழுசும் எல்லா பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க. அப்பனா 2, 3, 4 இதெல்லாம் ரைட்டு. சரியா, அப்பனா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்தில் லோக்சபா பொது தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும்? சரிங்களா, 6% ஓட்டு வாங்கணும். சரிங்களா, என்ன வாங்கின 6% ஓட்டு வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு தேசிய கட்சி அங்கீகாரம் கிடைக்கி. எத்தனை? 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்துல. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுவார்? நிறைய கமிட்டி போடுவாங்க பார்லிமெண்ட்ல, எந்தெந்த கமிட்டியுடைய சேர்பர்சன் தலைவராக ஸ்பீக்கர் இருக்கிறார்னு கேட்கிறாங்க. அலுவல் ஆலோசனை குழுவின் தலைவர் அவர்தான். பொதுநோக்கு குழுவின் தலைவர் கேட்டா அதுவும் அவர்தான். விதிகள் குழு, சரிங்களா, ரூல்ஸுக்கான குழு அவர்தான். மதிப்பீட்டு குழுக்கு மட்டும் வரமாட்டாருங்க. அப்பனா 1, 2, 3 எங்காச்சும் இருக்குதா? 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சில ஆர்டிகல் கொடுத்துட்டாங்க, மேட்ச் பண்ண விடுறாங்க. ஆர்டிகல் 350A ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி. சரிங்களா, நேரா மேட்ச் பண்ணி இருக்கிறாங்க. 351 ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மையடைய செய்தல். ஹிந்தி அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா என்னது ப்ரமோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 351 கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியதா. 335ங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பிரிவினருக்கு பணி நியமனம் தொடர்பானது, அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. 335 ஈக்குவலா தான் இருக்குது. 51 சர்வதேச அமைதி மற்றும் மேம்பாடு, டிபிஎஸ்பில வரக்கூடியதா. அப்ப நான் அப்படியே ஈக்குவலா மேட்ச் ஆயிருக்குதா? 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏங்க. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? இப்பதான் பார்த்தோம்ல என்னது, அதாவது அது பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து லீகல் ரைட்டா மாத்தி இருப்பாங்க நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை. அப்பனா வந்து பார்த்தா புதுசா உருவாக்கப்பட்ட ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 300 ஏங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற முடியும்? அதாவது ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் தேவைப்பட்டதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒப்புதல் வாங்கி ஃபாரின்ல இருந்து என்ன பண்ண முடியுமாமா? லோன் வாங்க முடியும். சரிங்களா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து. எந்த அரசமைப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டு 2, 3 வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சுன்னா யாரோ ஒரு பிரிவை மட்டும் இவங்க தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கீகாரம் செய்வாங்க பாத்தீங்களா. இந்த அங்கீகாரம் யார் மூலியமா கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். சரியா, ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது சரியான விடை. ஒரு கட்சியை 2, 3 உடைச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு 50 மெம்பர் போறாங்க எம்எல்ஏ, இந்த படம் ஒரு 30, 40 பேர் போறாங்க, இன்னொரு சைடு 20, 30 பேர் போறாங்க. அப்புறம் எந்த குரூப் சார்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கு வந்து பார்த்தா சின்னம் கொடுக்கப்படலாம்? இந்த முடிவுல யாருடையதாமா? இந்திய தேர்தல் ஆணையத்துடையது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடிப்படை உரிமைகள் பற்றி சரியான கூற்று நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்த முடியும். ஆமா, சரியா, ஆர்டிகல் 32 வந்து பாத்தீங்கன்னா அதற்கான அதிகாரம் கொடுக்கக்கூடியது. இந்த உரிமைகள் முழுமையானது அப்படின்னு கேட்டா என்னங்க, எல்லாமே லிமிட்டட். சரியா, நமக்கு அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் எல்லாமே என்னது வரையறுக்கக்கூடியதுதான். சரியா, தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 ஆர்டிகல் 20, 21 கீழ் உள்ள தவிர மற்ற அனைத்தையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். கண்டிப்பா. சரிங்களா,
352 வந்து பாத்தீங்கன்னா என்னது நேஷனல் எமர்ஜென்சி. அதுல 358 பிரசிடென்ட் பயன்படுத்தினார்னா 19க்கு கீழே வரக்கூடிய அந்த 6 அடிப்படை உரிமை வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டை நிறுத்தி வைக்க முடியும். அதே 359 பயன்படுத்தினார்னா 20, 21 தவிர மீதி எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியுமாமா நிறுத்தி வைக்க முடியும். அதைத்தான் சொல்றாங்க. கரெக்ட் தான். இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்க பெறக்கூடியது. அடிப்படை உரிமைகளது ஃபாரினர் கூட கொடுக்கலாம். சரியா, இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா வருவர்களுக்கு கூட கிடைக்கும். ஆனா டியூட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மட்டும் உரியது? இந்திய குடிமக்களுக்கு. அப்பனா இப்ப இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்க பெறக்கூடியதாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தவறானது. அப்பனா எது ரைட்டுங்க? 1 மற்றும் 3வது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி. சரிங்களா, கண்ணை மூடிட்டு போலாம். என்னது? 17. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. சரியா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எதுன்னு கேட்டாங்கன்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. இதோட பாலிட்டி பார்ட் 4க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்குது. பாலிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 5க்கான வீடியோ இன்னும் ஒரு நாள் கழிச்சு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா தான் நிறைய பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகும். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ வரப்போகுது. அடுத்தது இதை முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்டாக பிரித்து 2020 25 வரையிலும் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தேங்க்யூ.